Hi, this is Jiva. Welcome to Tamil Nadu Trading Academy. இந்த வீடியோவில் கேண்டிஸ்டிக்ஸ் பார்ட் 1 வீடியோ. கேண்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அதில் இம்பார்ட்டண்ட்டாக புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்னு இருக்குது, பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்னு. அதில் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸில் அடிக்கடி ஸ்டாக்ஸ்லையும் இண்டெக்ஸ்லையும் வர புல்லிஷ் எங்கல்ஃபிங், இன்வெர்டட் ஆமர், ஷூட்டிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார் வித் டோஜி, இது வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ், டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ், பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்க்கலாம். அப்புறம் அட்வான்ஸ் லெவல் ப்ரைசிங் பேட்டர்ன், 3 ஒயிட் ஷோல்டர், புல்லிஷ் ஆர்மிக் கிராசிங், புல்லிஷ் இன்சைட் பார், புல்லிஷ் கிக்கர், இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். என்னோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், ப்ரைஸ் ஆக்ஷன், பேட்டர்ன், கேண்டில்ஸ்டிக்ஸ் இது பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறது. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதே இல்லை. ப்ரைஸ் ஆக்ஷன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, விலை நகர்வு, தமிழில் வந்து விலை நகர்வுன்னு சொல்லுவாங்க, அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் இங்கேருந்து மேல் நோக்கி போயிருக்கு. இந்த இடம் ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ப்ரைஸ் செக்ஷனாக சும்மா பேசிக்னா என்னன்னு சொல்கிறேன். இது வந்து 80 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு போச்சு அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் மேலே போகிறதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரைஸ் கீழே 80 ரூபாய்க்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் கீழே நோக்கி போகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பேசிக்காக ப்ரைஸ் ஆக்ஷன். இதில் வந்து நிறைய லெவல்ஸ் இருக்குது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நிறைய அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து பேட்டர்ன்னா என்னென்னா சிம்பிள். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டர்ன் வச்சுக்கோங்களேன், கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ஃபாலிங் வெஜ், ரைசிங் வெஜ், இந்த மாதிரி ஒரு 10-12 பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்னால என்ன ஆகுனா, பேட்டர்னுக்குன்னு ஒரு பேஸாக ஒரு இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்தால் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த பேட்டர்ன் வந்தால் ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துக்கோங்க. இது பேர் ஃபாலிங் வெஜ்னு சொல்லுவாங்க, ஏன்னா ப்ரைஸ் மேலேருந்து கீழ் நோக்கி வரதுனால இங்கிலீஷில் ஃபாலிங் வெஜ்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்னில் இப்படி ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ரைஸ் கீழேருந்து மேல் நோக்கி போகுது அப்படின்னா இது பேர் ரைசிங் வெஜ்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் இந்த பேட்டர்ன் இது பிரேக் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் கீழ் நோக்கி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பேட்டர்னில் ப்ரைஸ் மேல் நோக்கி க்ளோஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் பேட்டர்ன் சொல்கிறது. இந்த பேட்டர்ன் வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், ஸ்டாக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இதில் ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி இது ஃபாலிங் வெஜ். இப்போ இது பார்த்தா ஒரு ஃப்ளாக் மாதிரி தெரியுதா? ஃப்ளாக் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் மேலே ஓப்பன் ஆச்சு, ப்ரைஸ் இன்னும் மேலே நோக்கி போச்சுன்னா மேல் நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட், இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஒரு கன்ஃபர்மேஷன். ஃபாலிங் வெஜ் அது ஒரு கன்ஃபர்மேஷன். செகண்ட், இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் இது வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங், ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன். இப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது ப்ரைஸ் இதிலேருந்து நம்ம மேலே போகிறது தான் பாசிபிலிட்டிஸ்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இது என்ட்ரியாக போட்டு இதை ஸ்டாப் லாஸாக போட்டு ஸ்டாக்ஸ்லையோ இண்டெக்ஸ்லையோ ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருப்பீங்க. பேட்டர்ன், ப்ரைஸ் ஆக்ஷன், கேண்டில்ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி ப்ராஃபிட்டபிலிட்டியில் தான் இருப்பீங்க. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாதீங்க, என்னோட அட்வைஸ். நெக்ஸ்ட், கேண்டில்ஸ்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து ஆமர் கேண்டில், இது எங்கல்ஃபிங், இது டோஜி. எங்கல்ஃபிங் வந்தால் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆமர் கேண்டில் டவுன் ட்ரெண்டில் ஆமர் கேண்டில் வந்தால் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி பேசிக் கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாவே நீங்கள் என்ன டைரெக்ஷனில் நம்ம ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணலாம், இந்த ஸ்டாக்ஸில் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ கேண்டில்ஸ்டிக்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகலாம். கேண்டில்ஸ்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைஸ் 100 ரூபா, 110, 120, 130ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 90 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் இப்படி போயிட்டு இருக்குன்னு லைன் மாதிரி போயிட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியாது எவ்வளோ தூரம் ப்ரைஸ் போயிருக்குன்னு. அதுக்கு ஒரு ஃபார்மேஷன் ஆகிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது ப்ரைஸ் 100 ரூபாவில் ஓப்பன் ஆயிருக்கு, 120 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு, கீழே வந்து 90 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இது ஐடென்டிஃபை பண்ணுறது. இது வந்து ப்ரைஸ் 100 ரூபாவில் ஓப்பன் ஆயிருக்கு, 150 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடக்கிறது தான் கேண்டில்ஸ்டிக்ஸ். அதுக்கு தான் இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். மற்றபடி ஒன்றும் கேண்டில்ஸ்டிக்ஸ் பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து பேசிக் கேண்டில்ஸ்டிக்ஸ். கலர் முக்கியம் இல்லை, ரெட்டு க்ரீன், ரெட் வந்தால் புல்லிஷ், க்ரீன் வந்தால் பேரிஷ் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஏன் கலர் முக்கியம் இல்லைங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது 100 ருபீஸில் ஓப்பன் ஆயிருக்கு, 150ல் க்ளோஸ் ஆயிருக்கு, 200 போயிருக்கு, எகைன் லோ 50 போயிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா விலை இருந்தது, 50 ரூபாய்க்கு போயிட்டு 200 ரூபாய்க்கு போயிட்டு 150 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு.
இது பேர் ரியல் பாடின்னு சொல்லுவாங்க. சேம் சினாரியோ இதில் வந்து ப்ரைஸ் வந்து 150 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு, 100 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு, 50 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு, ஐ வந்து 200 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 150 ரூபாலேருந்து விலை குறைஞ்சிருக்கு, அதனால பேரிஷ்னு சொல்கிறோம். 100 ரூபாலேருந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால இது புல்லிஷ்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 150 ரூபாலேருந்து இங்கே 130 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்கனால தான் இங்கே நீங்கள் கொடுக்க முடியுது. அதனால் உள்ளார பையர்ஸ் செல்லர்ஸை பற்றி நீங்கள் இதில் இன்வால்வ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அப்பர் சைடில் இருக்கலாம் அப்பர் ஷேடோன்னு சொல்லுவாங்க, லோயர் சைடில் லோயர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் பாக்ஸ் போட்டுருக்கோம், இதுதான் ரியல் ஷேடோன்னு சொல்லுவாங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிச்சுல. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன கேண்டில் பார்க்க போறோம்னா, புல்லிஷ் எங்கல்ஃபிங், ஆமர் கேண்டில், இன்வெர்டட் ஆமர், ஷூட்டிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார் வித் டோஜி. எதுக்கு இது நான் ஃபெமிலியராக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, அடிக்கடி ஸ்டாக்ஸில் வந்து இது ஸ்டாக்ஸ்லையும் இண்டெக்ஸ்லையும் வரும். அப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது யூஸாக இருக்கும். இன்கேஸ் ஒரு ஸ்டாக்ஸில் வந்து நான் கூட லாஸ்ட் டைம் வந்து இன்வெர்டட் ஆமர் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ரெயின் இண்டஸ்ட்ரீஸில் எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து வெறும் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணேன், 10,000 rupees ப்ராஃபிட் பண்ணேன். அது ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நெக்ஸ்ட் புல்லிஷ் எங்கல்ஃபிங்னா ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில். இப்போ கேண்டிலோட எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் நம்ம, இது வந்து ஓப்பன் ப்ரைஸ் 100 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு, லோ 50 ரூபா போயிருக்கு, க்ளோஸ் 70 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு 110 ரூபா ஐ போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இது பேரிஷ்னு சொல்லுவோம், பேரிஷ் கேண்டில் சொல்லுவோம். ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழ் நோக்கி போனாலும் இது பேரிஷ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு, கீழே 10 ரூபா வரைக்கும் போயிருக்கு, மேலே 120 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு, 150 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கு. இப்போது இந்த மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், புல்லிஷ் கேண்டில் கம்ப்ளீட்லி எங்கல்ஃபிங் வித் பேரிஷ் கேண்டில். அப்படின்னா என்னென்னா, இந்த ரியல் பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல்லிஷ் கேண்டில் ரியல் பாடி அடுத்த செகண்ட் வர கேண்டில் இந்த லெவல் ஃபுல்லாக கவர் பண்ணுற, இந்த பாடி ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன் நடந்தால் இது பேர் புல்லிஷ் எங்கல்ஃபிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் புல்லிஷ் எங்கல்ஃபிங். பட் இது எப்படி வந்து ஸ்டாக்ஸில் ஐடென்டிஃபை டெப்ளாய் பண்ணுங்கிறது நான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். புல்லிஷ் எங்கல்ஃபிங் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டவுன் ட்ரெண்டில் வரணும். டவுன் ட்ரெண்டில் வந்து இந்த மாதிரி புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆச்சுன்னா பொட்டன்ஷியலாக டைரக்ஷன் ஹையர் சைடுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் உங்கள் என்ட்ரியாக இருக்கணும், இது ஸ்டாப் லாஸாக இருக்கணும். எகைன் ஸ்டாக்ஸ்க்கும் இண்டெக்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே பொருந்தும். செகண்ட் இங்கேயும் பாருங்கள், இதில் எதுக்கு இது எடுத்துக்கணும், இது டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அது எப்படி டபுள் கன்ஃபர்மேஷனா, புல்லிஷ் எங்கல்ஃபிங் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கணும், டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆயிருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு, இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ல வேற ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அப்போ டபுள் கன்ஃபர்மேஷன். அப்போ இனிமேல் இந்த ஸ்டாக்ஸோ இண்டெக்ஸோ இது வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இது உங்கள் என்ட்ரியாக இருக்கணும், இது ஸ்டாப் லாஸாக இருக்கணும். எகைன் அதுக்கப்புறம் அதோட மொமெண்டத்தை பாருங்கள், இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க ஸ்டாக்ஸ்க்கும் இண்டெக்ஸ்க்கும். இதுதான் புல்லிஷ் எங்கல்ஃபிங். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது நம்ம ஆமர். ஆமர்னா ஒன்றும் கிடையாது, சேம் தான், லெவல்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். ஆமருக்கு ரீசன் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு விக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நியூவாக ஒரு பிக்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு லோ போயிருக்கு, இங்கே வந்து நிறைய பேர் இதை இந்த விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆமர் ஃபார்ம் ஆகுது. அது பேர் தான் என்ன சொல்லுவோம்னா, இங்கே புல்லிஷாக இருக்குது, இங்கே வந்து நிறைய பையர்ஸ் இருக்காங்க இந்த ஏரியாவில் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. இது பேர் ஆமர் கேண்டில் சொல்லுவாங்க. சுத்தில் மாதிரி இருக்கும், அதுதான் ஆமர் கேண்டில். சேம் சின்ன ஆமர் கேண்டிலுக்கு தான் கலர் முக்கியம் இல்லை, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஆமர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் க்ரீனாக இருக்கட்டும் ரெட்டாக இருக்கட்டும் கலர் முக்கியம் இல்லை, ரெண்டுமே புல்லிஷ் பேட்டர்னுக்கு தான். ப்ரைஸ் 100 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு, 120 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு, கீழே வந்து 20 ரூபா வரைக்கும் போயிருக்கு. சேம் ப்ரைஸ் வந்து ஓப்பன் வந்து 120 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு, 100 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு, கீழே 20 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கலர் முக்கியம் கிடையாது. ஏன் கலர் முக்கியம் இல்லைங்கிறது இப்போ எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இது பேர் தான் ஆமர் கேண்டில். ஆமர் கேண்டில் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சேம் சினாரியோ சுத்தில் மாதிரி இருக்கும், அதுதான் ஆமர்னு சொல்கிறது. டவுன் ட்ரெண்டில் வரணும், டவுன் ட்ரெண்டில் ஆமர் ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டிலோட இந்த கேண்டிலோட ஐ தான் உங்கள் என்ட்ரி. நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது 90%. ஸ்டாப் லாஸ்
இது இந்த லோ போடணும். இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும் ஹேமர் கேண்டில் பொறுத்த வரைக்கும். அது இண்டெக்ஸாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள் சேம் சினாரியோ நெகட்டிவ் ட்ரெண்டில் வரணும். புல்லிஷ் எங்கல்ஃபிங்க்கும் அதான் சொன்னேன், ஹேமருக்கும் அதான் சொல்கிறேன். நெகட்டிவ் ட்ரெண்டில் வரணும். எகைன் இந்த இடத்துல உங்கள் என்ட்ரியாக இருக்கணும். எகைன் ஹையர் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹேமர் கேண்டில் கலர் ஏன் முக்கியம் இல்லைங்கிறது நான் அடுத்த எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது இது ரெட் கலர் வந்து எல்லாம் பேரிஸ் கேண்டில் சொல்லுவீங்க. அப்போ இது வந்து இப்போ ரெட் கலர் வந்திருக்கு, இது பேரிஸ்ன்னு சொல்லுவீங்களா இல்லை புல்லிஷ்னு சொல்லுவீங்களா? அதான் கலருக்கு முக்கியம் இல்லை. ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம வந்து புல்லிஷாக பேரிஸான்னு பார்க்குறோம் ஒழிஞ்சு கலர் முக்கியம் இல்லை. இப்போ இது ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. எகைன் இங்கே ஹேமர் பேட்டர்ன் ரெட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. சேம் சினாரியோ இது வந்து யுனைடெட் ஸ்பிரிட் ஸ்டாக்கு எடுத்து வச்சிருக்க எக்ஸாம்பிளாக டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. எகைன் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. கலர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. க்ரீனாக இருக்கலாம், ரெட்டாக இருக்கலாம். ஹேமர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஹேமர் ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டிலோட இந்த கேண்டிலோட ஐ என்ட்ரியாக போட்டு இந்த விக் வந்த இடம் ஸ்டாப் லாஸாக போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டோட மொமெண்டத்தை பாருங்கள், அப் ட்ரெண்ட். சேம் சினாரியோ இந்த இடத்துல கலர் முக்கியம் இல்லை, அது ரெட்டாகவும் வரலாம் க்ரீனாகவும் வரலாம். இது நம்ம யுனைடெட் ஸ்பிரிட் ஸ்டாக் தான் டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகணும். இதே டவுன் ட்ரெண்டில் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா டெய்லி கேண்டிலில் நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து பொட்டன்ஷியலாக மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஹேமர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பேர் இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க. இதே வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. சேம் தான், இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ப்ரைஸ் 110 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு, க்ளோஸ் 120 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு, ஹை வந்து 200 ரூபா வரைக்கும் போயிருக்கு. சேம் சினாரியோ தான். ஓப்பன் ப்ரைஸ் 120 ரூபா, க்ளோஸ் ஆன இடம் 100 ரூபா, ஹை வந்து 200 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இதை இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க, ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. பட் இது எப்படி இன்வெர்டட் ஹேமருக்கு ஷூட்டிங் ஸ்டாருக்கு என்ன டிஃபரன்ஸுங்கிறது நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இன்வெர்டட் ஹேமர் பொறுத்த வரைக்கும் கலர் டிஃபரன்ஸ் இல்லை. இன்வெர்டட் ஹேமர் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக 1 2 3 இந்த மாதிரி 3 ரெட் கேண்டில் வரணும், ஆர் டவுன் ட்ரெண்டில் வரணும். இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆச்சு, வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீனில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் உங்கள் என்ட்ரியாக இருக்கணும். இதுதான் ஸ்டாப் லாஸாக இருக்கணும். ஸ்டாக்ஸில் அழகாக நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் புல்லிஷாக நினச்சி புல்லிஷ்க்கு ஸ்டாக்ஸ் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. எதுக்கு இந்த எடுத்து வச்சுருக்கேன்னா, இது ரெயின் இண்டஸ்ட்ரீஸ். நான் வந்து லாஸ்ட் வீக் ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் பாருங்கள். எக்ஸாம்பிளாக நான் எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில், செகண்ட் ரெட் கேண்டில், தேர்ட் ரெட் கேண்டில், இன்வெர்டட் ஹேமர் ஃபார்மேஷன் ஆச்சு. செகண்ட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக என்னோட என்ட்ரி. நீங்கள் வேணால் கரெக்டாக போய் பாருங்கள். 164.85 163.85 தான் என்ட்ரி. நான் வந்து டார்கெட் இங்கேயே புக் பண்ணிட்டேன் 10,000. பட் இதை டார்கெட்டாக போட்டுருக்கணும். இந்த அளவுக்கு வரைக்கும் டார்கெட் போயிருக்கு. வேறு எந்த சார்ட்டு ஃபண்டமெண்டல் எதுவுமே பார்க்கல. கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் டபுள் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதனால் 1000 குவான்டிட்டி போட்டு அழகாக இந்த ஏரியா பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தேன். அழகாக இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணியிருந்தா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் மொமெண்டத்தை பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. இந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொன்னோம்ல. ஷூட்டிங் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் அடிக்கடி வரும் இண்டெக்ஸில். ஷூட்டிங் ஸ்டார் என்னன்னா, இந்த டவுன் ட்ரெண்டில் கீழே இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் புல்லிஷ், அது பேர் இன்வெர்டட் ஹேமர். அப் ட்ரெண்டில் வந்துச்சுன்னா அது பேர் ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அப் ட்ரெண்டில் போகும்போது இந்த பேட்டர்ன் ரெட்டாவோ இல்லை க்ரீனாவோ ரெட்டாவோ எதுவும் முக்கியம் கிடையாது. அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆச்சுன்னா இண்டெக்ஸாக இருக்கட்டும் ஸ்டாக்காக இருக்கட்டும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இதற்கு தான் நேம் ஷூட்டிங் ஸ்டார். ரொம்ப குழப்பிக்காதீங்க. டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் இன்வெர்டட் ஹேமர். அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் ஷூட்டிங் ஸ்டார். டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம புல்லிஷ்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஷூட்டிங் ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணி டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மார்னிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார்னா ஒன்றும் இல்லை, இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது நான் செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். இவங்க வந்து இது ஃபர்ஸ்ட் செகண்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக புரியணுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கேண்டில். இது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ். அப்போ இங்கே 100 ரூபாவில் ஓப்பன் ஆயிருக்கு, 50 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இது நெகட்டிவ் கேண்டில். செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு மினிமம் பாடி இல்லை ட்ரேட் ஆயிருக்கு. ஓகே, டோஜின்னு சொல்லக்கூடாது. இது வந்து டோஜின்னு சொல்ல, டோஜி வந்து அடுத்தது பார்க்க போகிறோம். இது டோஜி கிடையாது. அப்போது இது ப்ரைஸ் வந்து
இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. தேர்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட 50% பாடியை கவர் பண்ணியிருக்கணும். க்ளோசிங் எபோவ் 50% ஆஃப் ஃபர்ஸ்ட் கேண்டில். புரியுதா? இந்த மாதிரி மூணும் சேர்ந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது பேர் மார்னிங் ஸ்டார். இதுக்கு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். கொட்டாக் பேங்க் எடுத்திருக்கேன். கொட்டாக் பேங்க் மார்னிங் ஸ்டாரை எப்படி யூஸ் பண்ணா டவுன் ட்ரெண்டில் மார்னிங் ஸ்டார் வரணும். எகைன் மார்னிங் ஸ்டாரோட அந்த தேர்ட் கேண்டிலோட ஐ தான் உங்கள் என்ட்ரி, தேர்ட் கேண்டிலோட லோ தான் உங்கள் ஸ்டாப் லாஸ். அகைன் மூவ் அப் ட்ரெண்ட் ஆகும். மார்னிங் ஸ்டாரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஹேமர் எல்லா பேட்டர்னும் டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகணும். டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் 90% இருக்கு. அப் ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா 50% 50-50 தான் இருக்கு. அதனால தான் டவுன் ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். இதுமே ஏன் நான் முதல் ஒரு கேண்டில் சொன்ன டோஜி சொல்லக்கூடாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி விக் வரணும் அப் சைட் டவுன் சைடு. இது பேர் தான் நம்ம டோஜி கேண்டில்னு சொல்லுவோம். அதனால தான் இது மார்னிங் ஸ்டார் வித் டோஜி. முதல்ல பார்த்தது மார்னிங் ஸ்டார், இது மார்னிங் ஸ்டார் வித் டோஜி. சேம் சினாரியோ தான். ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பாடி 50% கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் ஆயிருக்கணும். அது எப்படி ஃபார்மேஷன் ஆயிருக்கணும்? டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்மேஷன் ஆயிருக்கணும். இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும்போது தேர்ட் கேண்டிலோட ஹை தான் என்ட்ரி. எகைன் மார்க்கெட் வந்து ஸ்டாக்காக இருக்கட்டும், இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஹையர் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 3 பேட்டர்னும் ஏன் நான் சொன்னேன்னா, டவுன் ட்ரெண்ட் வரும்போது ஸ்டாக்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும்போது இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்கிறது எல்லாம் ஒரே மெத்தட், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஒரே மெத்தட் கொடுத்துருக்கேன். புல்லிஷ் எங்கல்ஃபிங், ஹேமர், மார்னிங் ஸ்டார், டோஜி எல்லாம் ஒரே பேட்டர்ன். அந்த ஷூட்டிங் ஸ்டார் மட்டும் அப் ட்ரெண்டில் வரும்போது டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். சேம் சினாரியோ டோஜி மார்னிங் ஸ்டார்னா என்னன்னா, இது பாருங்க, இதுதான் டோஜி, ரியல் டோஜி இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட இதை 50% கவர் பண்ணி நிற்குது. இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. டோட்டலாக இந்த 3 கேண்டில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மார்னிங் ஸ்டார் கன்சிடர் பண்ணிக்கலாம். டவுன் ட்ரெண்டில் வரணும். டவுன் ட்ரெண்டில் வரும்போது இங்கே என்ட்ரி எடுக்கணும். இது ஸ்டாப் லாஸ் பண்ணணும். எகைன் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் சொன்னது எல்லாமே ஒரே வீடியோ தான், ஒரே பேட்டர்ன். அதனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, மாற்றி சொன்ன கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு புல்லிஷ் எங்கல்ஃபிங்க்கு புல்லிஷ் பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நான் ரெகுலராக அடிக்கடி போடுறேன். தேங்க்யூ.